ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் புதுசாக நான் ஒரு கான்செப்ட் இப்போ தான் பார்த்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்டைல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ககன் பிரதாப் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானுமே இதை தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, குவார்டைல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேபி அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் நம்ம ரெடியாக இருக்க வேண்டியதுதான். நம்ம யூஸ்வலாக குவார்டைல் கான்செப்ட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஒரு டேட்டா செட் இருக்கும். இப்போ சப்போஸ் நமக்கு 3, 7, 8 அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மீடியன் ரேஞ்ச் எல்லாமே கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி குவார்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தா, இன்டர் குவார்டைல் ரேஞ்சுனா என்ன, குவார்டைல் டீவியேஷன்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன், இந்த மூணும் மெயினாக கேட்குறாங்க. சரிங்களா, ஒரு 4-5 நம்பரோ இல்லை 10-15 நம்பரோ கொடுத்துட்டு கேட்குறாங்க. அதிலே இப்போ சப்போஸ் குவார்டைல் அப்படின்னா அது ஒரு டேட்டா செட்டு. அந்த கொடுத்துருக்கிற டேட்டா செட்டை அது 4ஆக பிரிக்குது. சரிங்களா, குவார்டைல் டிவைட் அ டேட்டா செட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். Q1, the first quartile or lower quartile, represents the 25th percentile, and Q3, the third quartile or upper quartile, represents the 75th percentile. என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு 10 நம்பர் இருக்கலாம், 15 நம்பர் இருக்கலாம், நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். என்ன நம்பர் இருந்தாலும் அதை ஒரு 4ஆக பிரித்து அதிலிருந்து நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி ஏதாவது படிச்சிருந்தா இது நல்லா டீப்பாக தெரிஞ்சிருக்கலாம் மேபி. பட் இதுலேருந்து இப்போ கொஷின்ஸ்லாம் கேட்குறதா சொல்கிறாங்க. இப்போது ஏதோ ஒரு இப்போ இந்த இங்கே போட்டிருக்கிறது ஒரு 4 செட்டாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். இதேமாதிரி எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை 4ஆக பிரிச்சுட்டு அதில் Q1, Q2, Q3 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். Q1, Q2, Q3 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டேட்டா வேல்யூஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 25th percentile நீங்கள் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 4ஆக பிரித்தோம் அப்படின்னா முதல்ல 4 பார்ட்டாக பிரித்ததில் முதல் பார்ட்டில் 25th percentile தான் அந்த Q1ஆக இருக்கும். அதேமாதிரி Q3ங்கிறது 75th percentile இருக்கும். ஸோ இது ஒரு 25, இது ஒரு 25, இது ஒரு 25 அப்படின்னா 75th. இந்த நடுவில் இருக்கிற ரேஞ்ச் எல்லாமே சேர்த்திங்கன்னா இது ஒரு 50%. சரிங்களா, ஸோ 50% ஆஃப் த டேட்டா நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக என்ன சம்மு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு அதில் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் என்ன, குவார்டைல் டீவியேஷன் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் என்ன, இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்சுனா இந்த Q3 மைனஸ் Q1 இது கண்டுபிடிச்சிட்டு அதுதான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு இந்த Q1, Q2, Q3ல Q1யும் Q3யும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, n+1/4th டேர்ம். சரிங்களா, ஒரு இப்போ சப்போஸ் இந்த சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 to 18 ஒரு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதில் மொத்தம் ஒரு 7 டேர்ம் இருக்குது, 8 டேர்ம் இருக்குன்னா 8 + 1/4 அந்த மாதிரி அத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதுதான் Q1. அதேமாதிரி Q3 வேணும்னா அது இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ Q3 உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ Q1, Q3 தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் Q3 - Q1, குவார்டைலி டீவியேஷன் Q3 - Q1 டிவைடட் பை 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைலி டீவியேஷன்னா Q3 - Q1 பை Q3 + Q1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான், இதுதான் சிம்பிள். ஃபஸ்ட் டைம் எக்ஸாமில் போய் இதை பார்த்தவங்களுக்கு குவார்டர்லினா என்னென்னே கூட தெரிஞ்சிருக்காது. இனிமேல் வர்றவங்களுக்கு அட்லீஸ்ட் இதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அதுக்காக தான். ரைட்டு. ஸோ இந்த பேசிக்ஸை வச்சு நான் இதில் ChatGPTலையும் கூட போட்டு பார்த்தேன். குவார்டர்லினா என்னென்னு பார்த்தா, கொடுத்துருக்கிற டேட்டா செட்டை 4ஆக பிரித்து அதில் Q1, Q3 அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் Q3 - Q1 கண்டுபிடிச்சா அது ஒரு ரேஞ்சு. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர்லி டிவியேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு பார்ட், ஒரு கைண்ட் ஆஃப் சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைட். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அந்த சம்ஸை சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபார் த டேட்டா செட் ஷோன் பிலோ ஹவு கால்குலேட் அப்படின்னு சொல்லி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இது இப்படி கொடுத்த உடனே நம்ம அதுலேருந்து Q1, Q3லாம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம Q1, Q3க்குலாம் நம்ம போகணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது இதில் லோயஸ்ட் இது என்னென்னு பாருங்கள் 11, அடுத்து 11க்கு அப்புறம் 18, அதுக்கப்புறம் 22,
அதுக்கப்புறம் வந்து 40, 41, 62, 70. மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 டேர்ம் இருக்குது. அப்போ இதுதான் கண்டிப்பாக மீடியனாக இருக்கும். சரிங்களா? இப்போது எனக்கு Q1 வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? n+1/4 டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுதான் Q1. ஸோ n+1னா மொத்தம் 7 டேர்ம்ஸ் இருக்குது. n is equal to 7. மொத்தம் 7 டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ 7 + 1/4 அப்படின்னா 8/2 செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் தான் வந்து Q1ஆக இருக்கும். அப்போ இங்கே செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 தான். ஸோ 18 தான் வந்து Q1ஆக இருக்கும். அப்போ Q3 வேணும் அப்படின்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × செகண்ட் டேர்ம் இதுதான் வந்து Q3ஆக இருக்கும். அப்போ சிக்ஸ்த்து டேர்ம் தான் வந்து Q3ஆக இருக்கும். அப்போ சிக்ஸ்த்து டேர்ம் என்னது? 1 2 3 4 5 6. சிக்ஸ்த்து டேர்ம் வந்து 62. ஸோ இப்போ எனக்கு வந்து Q1 தெரிஞ்சிருச்சு, Q3 தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் என்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வந்து என்னது? Q3 - Q1. இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Q3 - Q1. ஸோ 62 - 18 இதுதான் வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்சு. 62 - 18 என்ன வரும்? 62ல் 20 போச்சுன்னா 42 வரும். ப்ளஸ் அது கூட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 44. இது இன்டர் குவார்டைல் ரேஞ்சு. ரெண்டாவது குவார்டைல் டீவியேஷன். குவார்டைல் டீவியேஷன் இஸ் நத்திங் பட் half ஆஃப் இன்டர் குவார்டைல் ரேஞ்சு. அவ்வளோதான். குவார்டைல் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு Q3 - Q1 / 2. ஸோ 44 / 2 பண்ணோம் அப்படின்னா 22 வந்துடும். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவிஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவிஷன் என்ன போட்டுக்கோம் பாருங்கள்? Q3 - Q1 / Q3 + Q1. ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர்லி டிவிஷன். நான் QD அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ Q3 - Q1 / Q3 + Q1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்ன வரும்? Q3 - Q1 வந்து 44. Q3 + Q2னா 62 + ஒரு 18. 62 + 8னா 70 ஒரு 80 வரும். ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 11/20. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர்லி டிவிஷன் சம்டைம்ஸ் வந்து பர்சன்டேஜில் கூட கேட்பாங்களாம். ஸோ அப்படி கேட்டால் வந்து இப்போ இந்த 11/20 நீங்கள் பர்சன்டேஜில் மாற்றிக்கோங்க. 55% அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ரைட். இவ்வளோ தான் இந்த குவார்டைல் கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். கொடுத்துருக்க டேட்டா செட்டை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணுற வழியை தான் நம்ம பார்க்கணும். அதில் Q1 Q3 கண்டுபிடிக்கணும். Q1 Q3 கண்டுபிடிக்கிறதுக்கு n+1/4 டேர்மு. Q3 வந்து அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அத்தனாவது டேர்ம் n+1/4 × 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்கே இந்த இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 × n+1/4 டேர்ம். இப்போ இதே மாதிரி வந்து அடுத்த சம்மில் பார்க்கலாம். இப்போ இந்த இன்னொரு இதில் இஷ்யூ என்ன வரும் அப்படின்னா, இப்போ இங்கே n = ஒரு 7 வந்துருச்சு. 7 + 1 / 4 போடும்போது டேரெக்டாக செகண்ட் டேர்ம் அப்படின்னு வந்துச்சு. ஒருவேளை ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா பாயிண்டில் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ்க்கு 2-3 சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் த டேட்டா ஷெட் ஷோன் பிலோ கால்குலேட். இதெல்லாம் பாருங்கள் 1 2 3 4 எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ n வந்து 11. அப்போ Q1 is equal to 11 + 1/4 டேர்ம் இல்லையா? ஸோ 11 + 1/4 டேர்ம்னா 12/4 தேர்டு டேர்ம். ஸோ Q1 வந்து தேர்டு டேர்ம் வந்து என்னது? 14. ஸோ அதுதான் வந்து Q1 is equal to 14. அப்போ Q3 is equal to 9th டேர்மாக இருக்கும். × 3 பண்ணணும். 9th டேர்ம் என்னது? 5 4 5 6 7 8 9. ஸோ இது வந்து 35. அப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வந்து இதில் தான் மைனஸ் பண்ணணும். 35 - 14 which is equal to என்ன வரும்? 21 இல்லைங்களா? குவார்டர்லி ரேஞ்ச் வந்து 21/2 10.5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர்லி ரேஞ்ச் வந்து என்னது? Q3 - Q1 Q3 + Q1. ஸோ இது வந்து என்ன வரும்? 21 / 36 46. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் கட் ஆகாது இல்லையா? ஸோ இவ்வளோதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர்லி டிவிஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இது 14ல்
சாரி 14, இப்போ என்ன வரும் 35 ஒரு 14 ஆட் பண்ணால் 49, which is equal to the 7 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 3/7 வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டிவிஷன் வந்து 3/7. அவ்வளோதான். அடுத்து தேர்டு. ஸோ இதையும் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். 200 ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 160 இருக்குது, 200, அதுக்கப்புறம் 208 இருக்குது, 210 இருக்குது, அடுத்து 250 இருக்குது, அடுத்து 300 இருக்குது. 1 2 3 4 5 6 7 220 இருக்குது. அந்த இடத்துல 220 விட்டுட்டேன். 220, 250, 300. ஸோ n is equal to 7. அப்படின்னா Q1 is equal to 7 plus 1/4th term equal to second term. Q3 is equal to 6th term. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் வந்து என்னது, நம்ம அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வந்து Q1, 6th டேர்ம் வந்து என்னது, இது வந்து Q3. ஸோ இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச் வந்து Q3 minus Q1 which is equal to 50. குவார்ட்டர்லி டிவிஷன் வந்து இதில் பாதி. ஸோ இது 50னா இதில் பாதி, இது ஒரு 25. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டிவிஷன்னா 250 minus 200 divided by 250 plus 200 is equal to 50/450 is equal to 1/9. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டிவிஷன் வந்து 1/9 இருக்கும். சரிங்களா? அடுத்து ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராகவே கிடச்சிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இதில் 7 இருந்ததுனால Q1 equal to செகண்ட் டேர்ம், Q3 equal to 6th டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் இந்த சம்மில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ மொத்தம் எண்ணே வந்து 10 இருக்குது. அப்போ Q1 is equal to நம்ம என்ன பண்ணுவோம், 10 plus 1/4th டேர்ம் இப்படி போடுவோம் இல்லைங்களா? இது போடும்போது நமக்கு வந்து என்ன வருது, 11/4. 11/4th டேர்ம் அப்படின்னா நமக்கு வந்து 2.75 இப்படி வருது. 2.75th டேர்ம் இப்படி வருது. ஸோ இந்த 2.75th டேர்மை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, Q1 is equal to 2.ங்கிறதுனால செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 0.75 இருக்கு இல்லையா, இன்ட்டு தேர்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணணும் இந்த பாயிண்டில் வரும்போது மட்டும். ஸோ செகண்ட் டேர்ம் என்னது 18 ப்ளஸ் 0.75 இன்ட்டு தேர்ட் டேர்ம் என்னது 20 மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ 20 minus 18 2. ஸோ 2 இன்ட்டு 0.75 வந்து 1.5. ஸோ அப்போது Q1 is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா 19.5 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும். சரிங்களா? இந்த ஒன்று மட்டும் பண்ணணும். அதே மாதிரி இப்போது இதை இன்ட்டு 3 பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் Q1 3 டைம்ஸ் பண்ணுன்னா நமக்கு வந்து Q3 கிடைக்க போகுது இல்லைங்களா? ஸோ Q3 is equal to 2.75 into 3. ஸோ இது பண்ணணும் நம்ம என்ன வரும், 2 இது 3 டைம்ஸ் பண்ணோம்னா 15, 3 4s are 21, 22 2, 2 3s are 6 8. ஸோ 8.25ன்னு வருது. ஸோ 8.25 ஃபிஃப்த்து டேர்ம் 8.25 ஃபிஃப்த்து டேர்ம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ அதே மாதிரி தான் இப்போ 8th டேர்ம் வேணும். Q3 is equal to 8th டேர்ம் ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th டேர்ம் மைனஸ் 8th டேர்ம். ஸோ இந்த மைனஸில் நமக்கான அந்த டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் இங்கே செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 0.75, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் போட்ட மாதிரி 8th டேர்ம் ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th டேர்ம் மைனஸ் 8th டேர்ம் போடணும். ஸோ 8th டேர்ம் வந்து என்னது 1 2 3 4 5 6 7 8 32. சரிங்களா? 32 தான் 8th டேர்ம் ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th டேர்ம் வந்து 32 தான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 35 மைனஸ் 8th டேர்ம் வந்து 32. ஸோ 3 வரும். அப்போது 32 ப்ளஸ் 0.25 இன்ட்டு 3 என்ன வரும் 0.75. 0.75னா அப்போ 32.75. இதுதான் வந்து Q3. சரிங்களா? இதுதான் வந்து Q3. ஸோ Q1 வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், Q3யும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ n = 10 வந்ததுனால மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் பாருங்கள்,
2.75th டேர்ம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 0.75 இன்ட்டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். 6th டேர்ம் அதாவது இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 8th டேர்ம் வருது இல்லையா, அதாவது 8.25 அப்படின்னு சொல்லி வருது இன்ட்டு 3 பண்ணும்போது. ஸோ 8th டேர்ம் ப்ளஸ் 0.25 இன்ட்டு 9th டேர்ம் மைனஸ் 8th டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். இப்போ Q1 Q2 தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச் வந்து நமக்கு என்னது Q3 மைனஸ் Q1 ஆஸ் யூஷுவல். ஸோ Q3 மைனஸ் Q1 வந்து என்னது 32.75லேருந்து 19.5 மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 12ல் 9 போச்சுன்னா 12ல் 9 போச்சுன்னா 3. ஸோ 13.25 இல்லையா, 13.25 வரும். ஸோ அதில் பாதி தான் வந்து குவார்ட்டர்லி டீவியேஷன் இல்லையா. 13.25ல் பாதின்னு வரும் 6.625 வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டீவியேஷன்னா Q3 மைனஸ் Q1 Q3 வந்து என்னது 32.75. ஸோ 32.75 மைனஸ் 19.5 டிவைடட் பை 32.75 ப்ளஸ் 19.5. ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டீவியேஷனாக இருக்கும். ஸோ 32.75லேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 6.625 வருதா, சாரி அது வந்து 2 டைம்ஸ் வரும்ல 13.25 இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 19.50 52.25. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். 25ஆல் நம்ம கட் பண்ணோன்னா நம்ம என்ன வரும் 1325னா வந்து ஸோ 1325 டிவைடட் பை 5225. இதை 25 டேபிளால் கட் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. 2 டைம்ஸ் 30 வரும் 6 265 டிவைடட் பை 1 0 4 5. திருப்பியும் கட் பண்ணோம் அப்படின்னா 53 டிவைடட் பை 209. ஸோ 53 டிவைடட் பை 209 வருது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டீவியேஷன். இதுதான் சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச், குவார்ட்டர்லி டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டீவியேஷன் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் த ஆன்சர். ஓகே, அடுத்து இதே மாதிரி இப்போ குவார்ட்டர்லி டீவியேஷன் 5ன்னு கொடுத்துட்டாங்க, Q3 40ன்னு கொடுத்துட்டாங்க, Q1. ஸோ குவார்ட்டர்லி டீவியேஷன்னா நமக்கு என்ன தெரியும் Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2ன்னு தெரியும். ஸோ இது வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 40, Q1 கேட்குறாங்க. ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும் Q1 இஸ் ஈக்குவல் டு 30 வரும். சரிங்களா, அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை சிம்பிளி. இந்த மீடியன் கொடுத்துட்டு ரேஞ்செலாம் கேட்பாங்க இல்லைங்களா, ஹையஸ்ட் மைனஸ் அந்த மாதிரி தான். அதே மாதிரி கால்குலேட் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டைல்ஸ் இஃப் குவார்ட்டர்லி டீவியேஷன். ஸோ Q3 மைனஸ் Q1 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்ட்டர்லி டீவியேஷன் அதாவது Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை Q3 ப்ளஸ் Q1 இது வந்து 0.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இது வந்து 6ன்னு தெரியும். அப்போ 6 டிவைடட் பை Q3 ப்ளஸ் Q1 இஸ் ஈக்குவல் டு 0.2னா இப்போ 2/10ன்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ 3 போட்டோம் அப்படின்னா Q3 ப்ளஸ் Q1ஓட வேல்யூ வந்து 30 அப்படின்னு எனக்கு தெரியும். Q3 மைனஸ் Q1ஓட வேல்யூ வந்து 6ன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும் Q3 இஸ் ஈக்குவல் டு 18 வரும். Q1 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வரும். ஆட் பண்ணால் 30, சப்ராக்ட் பண்ணால் 6. அதே அப்படியே குவார்ட்டர்லி டிவிஷன் வந்து 2ல் வரும் குவார்ட்டர்லி டிவிஷன் வந்து டிவைடட் பை 2 வரணும் இல்லைங்களா. இன்டர் குவார்ட்டல் ரேஞ்சு தான் Q3 மைனஸ் Q1. அப்போது Q3 மைனஸ் Q1ஓட வேல்யூ வந்து 12. ஸோ அப்போ இங்கே 12 போட்டோம் அப்படின்னா Q3 ப்ளஸ் Q1 நமக்கு வந்து கிடச்சிரும். 2/10ன்னு அடித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 6. அப்போ Q3 ப்ளஸ் Q1ஓட வேல்யூ வந்து 60ன்னு இருக்கும். அப்போ Q3 மைனஸ் Q1ஓட வேல்யூ வந்து 12. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இப்போ Q3 இஸ் ஈக்குவல் டு 24 வரும். Q1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 26. இது 36, இது 24 வரும். ஆட் பண்ணால் 60, சப்ராக்ட் பண்ணால் 12. சரிங்களா. இந்த இடத்துல குவார்ட்டர்லி டீவியேஷன் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2 அங்கே எல்லா இடத்துலையும் நான் அப்படி தான் போட்டு இந்த சம்பளம் லைட்டாக மாற்றிட்டேன். ஸோ Q3 மைனஸ் Q1 வந்து
12 வரும். சரிங்களா, அவ்வளோதான். Quarterly division of a set is 27. What will be the new quarterly division if 5 is added to the each observation? 5 is added to each observationனால இது மாறாது. நீங்கள் ஆட் பண்ணுனா மாறவே மாறாது. இது ஆவரேஜ் மாதிரியே தான். மீனில் ஒரு மீன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எல்லா செட்லேயும் வந்து மீனில் வந்து மாறும், பட் இங்கே வந்து மாறாது. சரிங்களா, ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2 இதுதான் வந்து 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Q3 மைனஸ் Q1 இதோட வேல்யூ வந்து 54. இப்போ நீங்கள் 5 ஆட் பண்ணிட்டே போகிறீங்க எல்லா டேர்ம்லையும் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணும்போது அது மைனஸ் ஆயிரும் இல்லைங்களா. Q3 மைனஸ் Q1 இப்போ என்ன இருந்திருக்கும், இந்த Q3 கூடயும் 5 ஆட் ஆகிருக்கும், மைனஸ் இந்த Q1 கூடயும் 5 ஆட் ஆகிருக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது இந்த 5 கேன்சல் ஆயிரும். ஸோ பெரிய சேஞ்ச் எதுவுமே இருக்காது, அதனால் எந்த சேஞ்சுமே கிடையாது. சரிங்களா, குவார்டர்லி டிவிஷன் 5 இஸ் ஆடட் டு ஈச் அப்சர்வேஷன் அப்படின்னா நோ சேஞ்ச். ரைட். மல்டிப்ளைடு அப்படின்னா இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 3 ஆயிருக்கும். அப்போ Q3 இன்ட்டு 3 ஆயிடுது. அப்படின்னா அந்த டேட்டா செட்டுமே வந்து ஈச் அப்சர்வேஷன் இஸ் மல்டிப்ளைடு பை 3 அப்படின்னா இந்த குவார்டர்லி டிவிஷனுமே வந்து 3ஆல் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 16 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 48. சரிங்களா, இப்போ Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2 வந்து உங்களுக்கு 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Q3 மைனஸ் Q1ஓட வேல்யூ வந்து 32. இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை, இது 3ஆல் மல்டிப்ளை ஆகுதுன்னா அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு குவார்டர்லி டிவிஷனும் 3ஆல் மல்டிப்ளை ஆயிரும். சரிங்களா, ஸோ மல்டிப்ளைடு பை 3 அப்படின்னா 16 இன்ட்டு 3 48 ஆயிரும். ஓகே, ஸோ சிம்பிள் லாஜிக் தான், அவ்வளோதான். ஸோ குவார்டர்லி டிவியேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஃபுல்லாக உள்ளே வந்திருக்கும். லாஸ்ட் 2 சம்மு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் குவார்டர்லி டிவியேஷன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் 50% டேட்டா அப்படிங்கிறது தான். இது ஒரு தியரி கொஷின் மாதிரி நினச்சிக்கோங்க. பேஸ்ட் ஆன் 50% டேட்டா நம்ம 4 அதை ஸ்ப்ளிட் பண்ணி Q3 Q1 இதுக்குள்ளேயே இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறதுனால 50% டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இஃப் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த டேட்டா செட் ஆர் சேம் தென் குவார்டர்லி டிவியேஷன் வில் பி 0. இந்த மாதிரி இப்போ எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா Q3 மைனஸ் Q1 ஒரு டேர்மே இருக்காது இல்லையா, அது 0வாக தானே இருக்க முடியும். ஸோ அவ்வளோதான். குவார்டர்லி டிவியேஷனை பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கிரெடிட் வந்து அங்கே ககன் பிரதாப்போட வீடியோ தான், நான் இப்போவே சொல்லிடுறேன். சரிங்களா, பட் இருந்தாலும் நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்படி ஒரு டேர்ம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடணும், அவ்வளோதான். குவார்டர்லி டிவியேஷன் அப்படின்னா முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். 3 விஷயத்தை தான் கேட்குறாங்க. ஒன்று அந்த இன்டர் குவார்டர்லி ரேஞ்சு, இன்னொன்று குவார்டர்லி டிவியேஷனு, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர்லி டிவியேஷன். இவ்வளோதான். இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு சம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.